வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜிமெயில் ஐடிக்கு எப்படி ஒரு ரெக்கவரி மெயிலை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃபோடு அது எப்படி யூஸ் ஆகுதும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட அதை ஆல்னும் செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கவரி மெயில்லாம் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெக்கவரி மெயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை வேறு ஒரு மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ லாகின் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஃபர்கெட் பாஸ்வேர்ட் மூலிமா. அப்படி மொபைல் நம்பரை என்டர் பண்ணாமல் அப்படி என்டர் பண்ணாலுமே உங்களுக்கான பாஸ்வேர்டு தான் நியூவாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டைமும். பட் ஆனால் இந்த ரெக்கவரி மெயிலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஒரு கோடு வந்துடும், நம்பர் ஓடிபி மாதிரி ஒரு நம்பர் வரும். அதை என்டர் பண்ணி டேரெக்டாக உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அது எப்படி ஆட் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட யூசஸ். இப்போ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுளுக்கு போயிடுங்க, அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகணும். அதுக்காக நீங்கள் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மெயிலுக்கான மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெயில் ஐடியுமே ஆட் பண்ண வேண்டாம், இருக்கிற மெயில் ஐடிக்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரெக்கவரி மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த மெயிலை வந்து கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற மெயில் ஐடி, இப்போ வந்து எந்த மெயில் ஐடிக்கு ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு போட்டு வெரிஃபை பண்ணுங்கள். இருங்க, நான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த மெயில் ஐடியை போட்டு இந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டை போட்டு வெரிஃபை பண்ண முடிச்சதுக்கப்புறம் யுவர் ரெக்கவரி மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மெயில் ஐடியை ரெக்கவரி மெயிலாக ஆட் பண்ணணுமோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வீடியோவில் இந்த மெயில் ஐடிக்கு எதை வந்து ரெக்கவரி மெயிலாக போட முடியுமோ போடணுமோ அந்த மெயில் ஐடி இங்கே ரெக்கவர் பண்ணணும். இதே மெயில் ஐடியை வந்து இங்கே என்டர் பண்ணக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெயில் ஐடியை வந்து நான் இங்கே என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அந்த மெயில் ஐடி எதை என்டர் பண்ணிங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், கோடு வரும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் வந்துருச்சுங்களா, இப்போ பாருங்கள் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் கோடு வந்திருக்குங்களா, அதை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ரெக்கவரி மெயில் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கீழவே டேரெக்டாக இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கான மெயில் ஐடி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மெயில் ஐடியை ரிமூவ் பண்ணுறேன் இந்த மொபைல்லேருந்து. இருங்க, அதுக்குள்ளே போய்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு சிங்க்குங்கிற மாதிரி அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்னு இருக்குது. உங்களுடைய மொபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ்னு மேலே சர்ச் பண்ணுங்கள், அதிலே வந்துடும். கூகுளை கிளிக் பண்ணிவிட்டு நான் எனக்கு இப்போது எந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து அந்த ரெக்கவரி மெயிலை ஆட் பண்ணணும் அந்த மெயில் ஐடி வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் வந்து இப்போ டோட்டலாக அந்த மெயில் ஐடி வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இருங்க, நான் இப்போ காட்டுறேன், கூகுளுக்கு போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த சுந்தரேசன் 7014 அந்த மெயில் ஐடி வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப லாகின் பண்ணோம் பாருங்கள். வெளியே வந்துட்டு டேரெக்டாக நான் கூகுள் போகிறேன். கூகுள் போயிட்டு ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் கொடுக்குறேன். கூகுள் கொடுத்துட்டு என்னுடைய இப்போ ஆட் பண்ண மெயில் ஐடி போடுறேன் பாருங்கள், சுந்தர் 7094.
நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணல, ஃபர்கெட் பாஸ்வேர்டு தான் கொடுக்குறேன். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே இப்போ பாருங்கள், an email with an verification code was just sent to email.com அப்படின்ட்டு அந்த .comக்கு நம்ம வந்து வெரிஃபிகேஷன் கோடை வந்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேரெக்டாக இப்போ வெளியே வந்துட்டு இமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். இமெயில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த மெயிலுக்கான இது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து அதுக்கான இதை பார்க்குறேன். இங்கே இருக்குது பாருங்கள், கூகுள் வெரிஃபிகேஷன் கோடு வந்து இப்போ நம்ம சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், டேரெக்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் பாஸ்வேர்டு இல்லைனா கண்டினியூ கொடுக்குது. அப்டேட் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பாஸ்வேர்டை நியூவாக க்ரியேட் பண்ணுறது. அப்படி இல்லை, இருக்கிற பாஸ்வேர்டே எனக்கு ஓகே, நான் உள்ளே போய் செக் பண்ணிப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி லாகின் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அக்ரி கொடுத்துட்டேன், மெயில் ஐடி வந்து லாகின் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கூகுளில் வந்து செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னுடைய ஆட் பண்ண மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா sundar709478@gmail.comங்கிற இந்த மெயில் ஐடியை நான் எந்த ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கோட் சென்ட் பண்ணாமலேயே டேரெக்டாக என் பாஸ்வேர்டு கூட நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. டேரெக்டாக அந்த கோடு ஜிமெயில் ஐடிக்கு வந்து அந்த கோடை மட்டும் என்டர் பண்ணி ஈஸியாக லாகின் பண்ணிக்கிட்டேன். உங்களால் இந்த மெயில் ஐடியை வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களாலேயும் இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.